உலகில் எங்கு அடிபட்டாலும் அவன் முஸ்லீம் என்ற காரணம் சொல்லியே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதற்காகவே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சொல்லி மொழிந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகவே அவன் வதைக்கப்படுகிறான். அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். உணவு பொட்டலங்களை வைத்ததை எடுத்து செல்லும் பொழுது அவன் கொல்லப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. உலகமே அறியாத பச்சிலம் பிள்ளையாக இருந்தாலும் அவர் நெற்றியில் வைத்து சுடப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. பசியால் பட்டினியால் உடல் மெலிந்து போய் அவன் இறந்து போகிறான். எனக்கு உணவு ஏன் புறக்கணிக்கப்பட்டது? அதற்கு காரணம் இந்த களிமான். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்கேயாவது என்றைக்காவது சமரசம் செய்து கொண்டு இருக்கின்ற இடத்தை விட்டு விட்டு ஓடிய வரலாறு முஸ்லிம்களுக்கு என்னைக்குமே கிடையாது. நீ அதப்பார் அப்படின்னு ஒரு மதத்தை வாழணும், முஸ்லீம் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் வாழணும்னா போயிரு பாகிஸ்தானுக்கு என்று சொன்னபோது முஸ்லிம்கள் மட்டும் வாழும் நாடு வேண்டும் என்பவர்கள் பாகிஸ்தான் சென்றார்கள். நாங்கள் அனைவரோடும் வாழ்ந்து இங்குதான் ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று நினைத்தவர்கள். இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை. இந்தியா மத சார்பின்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. எல்லாருக்குமான நாடாக இந்தியா இருந்தது. இதுதான் என்ன சொல்றான்னா, உனக்கு தான் பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, பாகிஸ்தானுக்கு போ. பாகிஸ்தான் எங்களுக்கு தரல, அதே மாதிரி இந்தியா உனக்கு தரல. பாகிஸ்தானை எங்களுக்கும் தரல, இந்தியாவை உனக்கும் தரல. இந்தியா எல்லோருக்குமாக தரப்பட்டுச்சு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனார். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதம் திருமறை குர்ஆன். வஹைரல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. குல்லு முஹ்தஸத்தின் பிதஅ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதஅத். வகுல்லு பிதஅத்தின் தொலாலா, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு. வகுல்லு தொலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். மிக அன்போடும் மிகுந்த பரிவோடும் பண்போடும் இந்த சமூகத்திற்கு எல்லா காலத்திலும் நடுநிலையோடும் அறிவோடும் ஆற்றலோடும் வழிகாட்டிய உலமாக்கல் சமூகத்தில் இருந்து ஹஸரத் அவர்களால் அழைப்பு தரப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய பாசம் பொருந்திய இந்த காந்தி மார்க்கெட் காதர் மஸ்ஜிதில் அல்லாஹுடைய பேருதவியை கொண்டு இன்றைக்கு இந்த நாட்களில் சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளிலே சிறந்ததொரு, இந்த தேசத்தில் சிறந்ததொரு நாளில், இந்த தேசம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளில், அந்த கொண்டாட்டத்தில் பெரும்பகுதியை உரிமை கோரக்கூடிய தகுதி படைத்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில், இதை நம்ம சொன்னால் கூட பரவாயில்ல, குஷ்வந்த் சிங் சொல்கிறார், மோர் தென் தேர் ப்ரொபோர்ஷனேட் அப்படிங்கிறார். அவர்கள் என்ன அளவில் இருந்தார்களோ, 20% மக்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் 65% பங்களிப்பை தந்தார்கள் என்று சொல்கிறார். 65ங்கிறது இனி எந்த கம்யூனிட்டியாலும் நம்மளை பீட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 50 தாண்டிட்டோம். 65% ஆஃப் தேர் கான்ட்ரிபியூஷன் என்று குஷ்வந்த் சிங் சொல்லி காட்டுகிறார். அப்படி ஒரு பங்களிப்பை தந்த சமூகம் என்கின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலை நிமிர்வோடு, ஒரு மன மகிழ்வோடு இன்றைய தினம் நம்முடைய பள்ளியிலே புதைக்கப்படும் உண்மைகள், வதைக்கப்படும் முஸ்லீம்கள், திரிக்கப்படும் வரலாறுகள், மறைக்கப்படும் தியாகங்கள் என்று 4 வேறு வேறு தலைப்பு. இது எல்லாமே
இந்த ஒவ்வொன்றுலையுமே இன்னைக்கு கான்டெம்பரரியாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு 2 மணி நேரம் போட்டு 8 மணி நேரம் பேசணும். நான் கூட இப்போ கேட்டேன், மஸ்ஜித் நிர்வாகம் அங்கே உட்காந்துருக்கும் போது கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசலாம்? நீங்கள் பாட்டுக்கு 2 மணி வரைக்கும் பேசுங்க. நான் அப்போ இருப்பதிலேயே உரை என்பது எப்படி அமைய வேண்டும்? எங்களுடைய கண்ணியம் பொருந்திய மௌலானா, எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய முதல்வர், கண்ணியம் மிகுந்த மௌலானா PS சையத் மசூத் ஜமாலி அவர்கள் தவலல்லாஹு ஹயாத்தஹு, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு செய்தியை ஒருத்தர் கேட்டால் அதை மறுபடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் பதியணும். இப்படி தான் எங்களை சொல்லி எங்களை கிராஃப்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு செய்தி, ஒரு ஜும்மா உரையோ அல்லது ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ எதை பேசுகிறோமோ, அது இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் கேட்பாங்க, வீட்டில் என்ன ரொம்ப போனீங்க, என்ன என்ன இன்றைக்கி சுதந்திர தினம் வேறு, சீக்கிரமாக வேறு ஜும்மாக்கெலாம் போனீங்க, என்ன கேட்டீங்க, அப்பா என்னவா இருந்தது தெரியுமா அப்படின்வாங்க. சரிங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, இல்லை அது என்னமோ சொன்னார், பயங்கரமாக என்னென்னமோ சொன்னார், அது ஏன் கேட்குறேன், நிறைய சொன்னார் அப்படின்னா, சரி என்ன கேட்டீங்க, அது நிறைய சொன்னார் அப்படிங்கிறது தான் சமூகத்தினுடைய ஒரு. ஏன்னா உரை கேட்பதை, அமர்ந்திருந்து உரை கேட்பதை மார்க்கத்தில் ஒரு பகுதியாக உலகில் ஒரு சமூகம் ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த உலகின் மாபெரும் சித்தாந்தமான இஸ்லாம் மட்டும்தான். இது ஒரு இபாதத்தில் ஒரு பகுதியாக, குத்பாவை சொல்கிறேன், இபாதத்தில் ஒரு பகுதியாக. ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தூங்குற அளவுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொண்ட ஒரு சமூகமும் இந்த சமூகம் தான். ஏன்னா ஃபேனுக்கு கீழே தூணுக்கு நேர அப்படின்னு உட்காந்துட்டு சில பேர் பயங்கர, நான் பல நாட்கள் ஆரம்ப கட்டத்தில் உரை நிகழ்த்த ஆரம்பித்த பல நேரத்தில் பயங்கரமாக ஏமாந்துருக்கேன். என்னென்னா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு போல இருக்குது, இப்போ கீழே குனிஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமாக கேட்டுக்கிட்டு இருக்கார் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அவர் யாராவது எழுப்பி விடணும், இமாம் மெம்பரில் இறங்கும்போது எந்திரிங்க பாய் அப்படின்னு. அப்புறமா தான் அப்படியே கண்ணுகளெல்லாம் செவந்து எந்திரிப்பார். அந்த மாதிரியான திறமைகளை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு மிக சந்தோஷமான, இந்த தேசத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்க ஒரு தலைப்பு. ஆனால் அதான் சொல்ல வர்றேன், 4 பெரிய ஃபோர் பிராட் டாபிக்ஸ். புதைக்கப்படும் உண்மைகள் அப்படின்னு சொன்னால், வதைக்கப்படும் முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால், புதைக்கப்படும் உண்மைகள்ங்கிறது தனி. இனி NCERT இருந்து திட்டமிட்டு திப்பு சுல்தானுடைய வரலாற்றை நீக்குங்க, முகலாயர்கள் இந்த மண் எப்படி அது சாத்தியம், முகலாயர்கள் இந்த மண்ணில் ஆண்ட வரலாற்றை நீக்கிவிட்டு வரலாறை எழுதுனா அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணுங்க அப்படிங்கிறான். NCERT மத்திய அரசனுடைய அந்த வரலாற்று துறையே என்ன சொல்லுதுன்னா, அந்த புக்ஸில் கொடுத்துடாதீங்க, இப்படிலாம் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னு கொடுக்காதீங்க. ஆனால் அதில் பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. திப்பு சுல்தானுடைய வரலாற்றை, ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்து, இது நாடகம் வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸு, அதுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 80s கிட்ஸுக்கு 90s கிட்ஸுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான், சஞ்சய் கான் என்பவர் அதில் நடித்தார். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை படமாக்கினார். அப்போ அவருடைய செட்டை கொளுத்தினார்கள், இது வரலாறு தெரியக்கூடாது அப்படின்னு எதிர்த்தாங்க. ஃபஸ்ட்டு அவர் செட்டை கொளுத்தினாங்க, அவருக்கு முகத்தெல்லாம் காயமாயிருச்சு பயங்கரமாக. அவர் ரொம்ப அதுக்கப்புறம் இது இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. மீண்டும் அந்த எடுக்கணும், இந்த வரலாற்றை சொல்லணும்னு அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம், அதை செய்யணும்னு நினச்சார். அப்படி நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், RSSனுடைய ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய ஆசிரியராக, அதனுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து, அதனுடைய தோற்றுவிப்பாளர்களில் மிக முக்கியமான தோற்றுவிப்பாளராக இருந்து, பல மாநிலங்களில் கவர்னராக இருக்கக்கூடிய அளவுக்கு அறிவு பெற்று, எமர்ஜென்சி காலங்களிலே அதிகமாக தேடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபராக இருந்த, அப்போ பார்த்துக்குங்க அவருடைய லெவல். அவர் பேர் கேசவராம் KR மல்கானி. KR மல்கானி என்பவர் திப்பு சுல்தானுடைய வரலாற்று நாடகமாக வரணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் KR மல்கானின்னு ஒருத்தர் கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா பார்ப்பார், பார்த்துட்டு அவர் சென்சார் பண்ணாதான் இந்த நாடகம் டெய்லி வர முடியும், இது ரிலீஸ் ஆக முடியும், ஓகே என்ன பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ KR மல்கானி வந்த புதுசில் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அப்போ ஒன்று செய்யுங்க, திஸ் இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன், அதாவது சித்தரிக்கப்பட்டவை அல்லது வரலாற்று பூர்வமான உண்மையான செய்தி இல்லை அப்படின்னு கீழே எழுதிட்டு வேணா போடுங்க அப்படின்ட்டார். வந்த உடனே வரலாற்று பூர்வமாக வாழ்ந்த ஒரு நபருடைய வரலாற்றை எழுதுவதற்கு
சொல்லப்போனால் அப்புறம் மணிக்கணக்காக பேசலாம் திப்பு சுல்தானை பற்றி. ஒவ்வொரு ஆண்டும் திப்பு சுல்தானுடைய பிறந்த நாளிலே நான் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரியிலே ஒவ்வொரு ஆண்டும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இத்தனைக்கும் அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு செய்தியை சொல்கிறீங்க, எப்போவுமே ரிப்பீட்டேஷன் இருந்ததில்லை, புதுசு புதுசாக அவ்வளோ வரலாறு அவருக்கு இருக்கிறது. அவர் இறந்து போனவுடன் ஆங்கிலேயர் சொன்னால் ஃப்ரம் டுடே இந்தியா இஸ் அவர்ஸ் என்றார். இதுவரை இந்திய வரலாற்றில் யாருடைய இறப்பிற்காகவும் ஆங்கிலேயன் அப்படி சந்தோஷப்பட்டதில்லை. செத்துட்டாரா திப்பு சுல்தான், இனி இந்தியா நம்புது அப்படின்னா. அவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அப்போ அவர் வரலாறு எப்படி எழுதணுங்கிறான்னா, நீ போட்டுக்கோ வேணா, ஆனால் இது வரலாற்று பூர்வமான சான்றுள்ள நாடகம் இல்லை அப்படின்னு போட்டுக்க, அப்படி போட்டுக்க அப்படிங்கிறான். அவரும் போடுறாரு. ஆனால் இதை ஏன் நான் சொல்ல, அவர் போட்டார், அப்படி தான் போச்சு அந்த நாடகம். நிறைய பேர் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த KR மல்கானி நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முடியும் காலத்தில் ஒரு புத்தகம் எழுதினார். நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் திப்பு சுல்தானுக்கு இந்த நாடகத்தை எடுக்கிறதுக்கு சென்சார்ஷிப்பில் அவர் வச்சாங்கல்ல, அதனால் அவர் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சார் திப்பு சுல்தானை பற்றி. அப்போ அவர் எழுதினார், நீங்கள் இவர்கள் சொல்வது போல், அவரே எழுதுறார். யாரு? RSSின் ஆர்கனைசர் பத்திரிகையின் ஆசிரியர், பல மாநிலங்களில் இந்த கட்சிக்காக கவர்னராக இருந்தவர், எமர்ஜென்சி காலத்தில் கடுமையாக தேடப்பட்டவர், சிறை துன்பங்களை அனுபவித்தவர், பத்திரிகையாளர் மன்றங்களுக்கு தலைவராக இருந்தவர். அந்த KR மல்கானி எழுதுகிறார், இவர்கள் சொல்வது போல் ஆங்கிலேயர்களுக்கு மண்டியிட்டு அவர்கள் தரும் மானியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக திப்பு சுல்தான் ஒரு கால் இருந்திருந்தால், அவருடைய கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவருடைய கொள்ளு பேரன்களும் கொள்ளு பேத்திகளும் கொல்கத்தா வீதிகளில் இன்றைக்கு ரிக்ஷா இழுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக எந்த காலகட்டத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு பணியாத மாவீரன் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை என்றான் KR மல்கானி. அதுதான் புதைக்கப்படும் உண்மைகள். இன்றைக்கு திப்பு சுல்தான் பெயர் சொல்லி வதைக்கப்படும் முஸ்லிம்கள். நேற்றைய முன்தினம் தர்காக்குள்ளே நுழைகிறான், முஸ்லிம்கள் வதைக்கப்படுகிறார்கள், வரலாறுகள் திரிக்கப்படுகிறது. திப்பு சுல்தானை மதவெறியன் என்கிறான். உலமாக்கள் இதில் கலந்து கொண்டவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்கிறார். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, காலேஜில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் கேட்டாலே நான் பார்த்துருக்கேன் ரியலாகவே, இல்லை நம்மளுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சுதந்திரத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம அமைதியாக இருந்துக்க வேண்டியதான், நம்மளும் கொடியை குத்திக்கிட்டு, ஏன்னா அது போகிறதில்லை, செய்தி போய் சேருவதில்லை, நம்முடைய பங்களிப்பு என்ன என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. குறிப்பாக பெண் சமூகங்கள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம முஸ்லீம்கள் ஆண்கள் கொஞ்சம் பேர் போயிருப்போன்னு. மகாத்மா காந்தி அவர்கள் சுதேசி மூமெண்ட் எடுக்கிறார், சுதேசி இயக்கத்தை நடத்துகிறார். அந்த சுதேசி இயக்கத்தில் தன்னுடைய ஷவுகத் அலி, முகமது அலி பிரதர்ஸ் சொல்லுவாங்க. அந்த அலி பிரதர்ஸனுடைய தாயார் ஆபாதி பானு பேகம், அவங்கள BMA அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்வதெல்லாம் மற்றவர்கள் சொல்வது போல் ஏதோ காற்றில் பறந்ததை எடுத்து பேசுவதோ, வாட்ஸ்அப்பில் வந்த ஃபார்வர்ட் மெசேஜை எடுத்து அனுப்புவதோ அல்ல. நீங்க போய் புத்தகத்தை இன்றைக்கு திறந்து பார்த்தாலும் இந்த உண்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆபாதி பானு பேகம், BMA என்று அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படக்கூடிய ஆபாதி பானு பேகம் மகாத்மா காந்தி அவர்களுடைய அட்வைஸை கேட்டு பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஊக்குவித்தார். அந்த சுதேசி மூமெண்ட்ல அவர் இருந்ததற்காக காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் பயோகிராபி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற புத்தகத்தை ரகாஹாரி சட்டர்ஜி என்கின்ற எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறார், suffice it to say that although she was practically illiterate, ரொம்ப முக்கியமான வார்த்தை, suffice it to say although she was practically illiterate, எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் first hijab cladded woman to participate in the freedom movement, புர்கா அணிந்த ஒரு பெண், ஒரு புர்கா அணிந்த முஸ்லிம் பெண் இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்றால் அது ஆபாதி பானு பேகம். அந்த சாட்டர்ஜி எழுதி காட்டுகிறார், suffice it to say although she was practically illiterate, நடைமுறை ரீதியாக எழுத படிக்க தெரியாதவராக இருந்திருந்தாலும், I have in all experience of men of all sorts of types some across none that I could call wiser, and certainly that was more than truly goodly spiritual than our mother. நம்முடைய இந்த தாயை விட சில நேரங்களில் ஆண்களை விட சிறந்த சுதந்திர வேட்கை கொண்ட ஒரு பெண்ணாக BMA என்கின்ற இந்த ஆபாதி பேனு பேகமை பார்க்கிறேன் என்று சொன்னார். அவங்களுடைய பிள்ளைங்க தான் அலி பிரதர்ஸ். அம்ஜதி பேகம் அந்த ஒரு அலி பிரதர், ஜவஹர் அலியுடைய, முகமது அலி ஜவஹருடைய மனைவியார்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மகாத்மா காந்தி தன் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார், எ பிரேவ் உமன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அவர்களை குறிப்பிடுகிறார். எ பிரேவ் உமன், ஒரு துணிச்சலான பெண் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அம்ஜதி பேகமை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வரலாற்றை சொன்ன மாதிரி திரிக்கிறார்கள், எரிக்கிறார்கள், வதைக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் அஸ்கரி பேகம் என்கின்ற பெண், 45 வயது நிறைந்த அஸ்கரி பேகம் என்கின்ற பெண், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே ஊபியிலே, எந்த ஊபியிலே முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாது, அவைகள் இருந்தால் அது அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் ஆண்டார்கள் என்கின்ற வரலாறாக மாறிவிடும் என்பதற்காக அது மஸ்ஜிதுகளோ தர்காக்களோ அவர்களுடைய நினைவிடங்களோ எதுவாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துங்கள், அவை அவமான சின்னங்கள். பாபரி மஸ்ஜித் அதான சொல்றா. நாம டிசம்பர் 6 இடிக்கப்பட்டதை ஒரு வரலாறாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதே டிசம்பர் 6 அவமான சின்னம் அகற்றப்பட்ட நாள் என்று சொல்றானா இல்லையா? நம்முடைய அடையாளங்களை அதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் மக்களுக்கு. இதே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு முஸ்லிம் பெண் உயிரோடு எரிக்கப்பட்டால் சுதந்திர போராட்டத்திற்காக 1857 அவள் பெயர் தான் அஸ்கரி பேகம் என்கின்ற பெண். 45 வயது நிறைந்த முஸ்லிம் பெண்ணை 1857 புரட்சியின் போது அதில் பங்கேற்றார் என்பதற்காக உயிரோடு எரிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் பெண் அஸ்கரி பேகம். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய சக்திக்கும் மீறி, தன்னுடைய பங்களிப்புக்கும் மீறி, தன்னுடைய விகிதாச்சாரத்திற்கும் மீறி ஒரு சமூகம் இவ்வளவு பங்களிப்பை செய்த போதும் இந்த சமூகத்தை பார்த்து இவர்கள் அந்நிய சமூகம், இவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், ஒன்றை நீங்களும் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்மை பார்த்து பேசுகின்ற அறிவியல்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது பாகிஸ்தான் தான் மத அடிப்படையில் பிரிக்கப்பட்டது, இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை. வித்தியாசம் புரியுதா? ஒரு மதத்தவர் வாழ்வதற்கு ஒரு நாடு வேணும்னா ஓடிரு பாகிஸ்தானுக்குன்னா. ஒரு மதத்தவன் வாழணும், முஸ்லீம் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் வாழணும்னா போயிரு பாகிஸ்தானுக்கு என்று சொன்னபோது முஸ்லிம்கள் மட்டும் வாழும் நாடு வேண்டும் என்பவர்கள் பாகிஸ்தான் சென்றார்கள். நாங்கள் அனைவரோடும் வாழ்ந்து இங்குதான் ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று நினைத்தவர்கள். இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை. இந்தியா மத சார்பின்மையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. எல்லாருக்குமான நாடாக இந்தியா இருந்தது. இதுதான் என்ன சொல்றான்னா, உனக்கு தான் பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, பாகிஸ்தானுக்கு போ. பாகிஸ்தான் எங்களுக்கு தரல, அதே மாதிரி இந்தியா உனக்கு தரல. பாகிஸ்தானை எங்களுக்கும் தரல, இந்தியாவை உனக்கும் தரல. இந்தியா எல்லோருக்குமாக தரப்பட்டுச்சு. யாரெல்லாம் மதமே வேணாம், எல்லாரோட ஒருங்கிணைஞ்சு இங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அவன்லாம் இந்தியாவில் இருக்கலாம். அப்படிதான் பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு பொருளாதாரம், இவ்வளவு அள்ளி கொடுத்து உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் உதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. ஆம் தீவிரவாதிகள் தான், சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாய் இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பள்ளக்கிலும் விவசாயம் இருந்து பள்ளிக்க அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும், விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும், இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகள் அல்லவா இந்த முஸ்லிம்கள்? எங்கு குறை வைத்து விட்டோம்? இந்த நாட்டிற்காக அள்ளித்தருவதில் குறை வைத்தோமா? நாம் அள்ளித்தருவதில் குறை வைத்திருந்தால் இன்றைக்கு ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் தன்னுடைய கப்பலை ஓட்டி இருப்பானா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேர்த்தியாக அந்த படை நடத்தி இருப்பானா? அவனுக்கு படை தளபதியாக ஷானவாஸ் இல்லை என்றால் அந்த படை நடந்திருக்குமா? ஆனால் இன்றைக்கு வரலாற்றை படிப்பதும் இல்லை, அதை கடத்துவதும் இல்லை. ஏன்னா நமக்கு எதிரான இருக்கிறவன் ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜியை கையாளுறான், தினந்தோறும் உழைக்கிறான். ஒரு நாள் நான் போய் நாங்கள் மதரசா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புக்கு எடுத்து பார்த்தேன். இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்னு பின்னால் இப்படி எழுதிருந்துச்சு. இதுக்கு பின்னால் இப்படி எழுதியிருக்கு. நிறைய கிட்டத்தட்ட நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா புக்கையும் படிப்போம், எல்லா விதமான புக்கையும் படிப்போம். நான் கூட சொல்லுவேன் பொதுவாக எல்லாருக்கும், கல்வியில் இதை எதுன்னு ஒதுக்காதீங்க. அது மாற்று மதத்தினுடைய சகோதர மதத்தினுடைய கிரதங்கராக இருந்தால் கூட அதை படிக்கணும், அப்போ தான் நமக்கு நாலேஜ் வரும் அப்படின்னு. அது என்னுடைய கருத்து. எல்லாத்தையும் படிக்கணும், அப்போ தான் தெரியும், கம்பேரிட்டிவாக நமக்கு என்னென்னு புரியும். அப்போ தான் நம்ம அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் வ யத்தபிஊனல் ஹஸனா, எல்லாத்தையும் கேட்டு சரியாதோ அதை பின்பற்றுவாங்க அப்படி. அப்போ ஒரு புக் எடுத்து பார்க்குறேன், இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் எழுதியிருக்கு. எழுதினவர் யாருன்னு பார்த்தா அருண் ஷோரின் பேர் போட்டிருக்கு. அப்போ எவ்வளோ ஆய்வு பண்ணி
நம்முடைய சொந்த வரலாற்றை படிப்பதில்லை, நம்முடைய சொந்த வரலாறு நம்மளுக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு கோயபல்ஸ் தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? கோயபல்ஸ்னா யாரு? மொட்டையாக கேள்விப்பட்டிருப்பேன், கோயபல்ஸ் மாதிரி இவன் போய் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு. கோயபல்ஸ் என்பவர் யார் என்றால் ஹிட்லருடைய அட்வைசர். அவன் தான் ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுத்தான் பிக் லை தியரி அப்படின்னு சொல்லி கொடுத்தான். என்ன தியரி? எல்லாரும் கவனிக்கிறாங்களா? பின்னால் கவனிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன தியரி? பிக் லை தியரினா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இதுதான் ஆப்டான ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு கதை, ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணாராம், ஒரு ஆடு வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தாராம். அப்போ என்ன பண்ணா, அங்கே ஒரு 4 இளைஞர்கள் உட்காந்துருந்தாங்க. 4 இளைஞர்கள் உட்காந்துருந்தாங்க. அந்த 4 இளைஞர்கள் என்ன பண்ணான்னா, இவரை இன்றைக்கி எப்படியாவது கலாய்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரின்ட்டு அவர் வரும்போது முதல் ஆள் எந்திரிச்சு போனானா. எந்திரிச்சு போய், அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? அப்புறம் என்ன செய்தி, இப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் போயிட்டு வந்தேன். என்ன நாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னார். அவர் வாங்கிட்டு வந்தது என்னது? என்ன நாய் வாங்கி? பரவாயில்ல, பதில் பரமாக சொல்கிறீங்க. ஒருவேளை ஆடுக்கு நம்மளுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கும் போல இருக்கு. ஓகே, அவர் வாங்கிட்டு வந்து ஆடு, அதாவது நாய் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஆடுப்பா, என்னப்பா பேசுகிறேன், கண்ணை செக் பண்ணுப்பா அப்படி. ஆடா நீங்கள் போங்க அண்ணாச்சி, நீங்கள் கண்ணை செக் பண்ணுங்கள், நான் வரேன், இது நாய் அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் ரெண்டாவது ஆள் வந்து, என்ன அண்ணாச்சி இப்போ தான் வரீங்க போல இருக்குது, இப்போ தான்ப்பா இறங்கி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆடா எங்கே இருக்குது அப்படின்னா, இதோ பாருப்பா ஆடு, இது நாய்ங்க, என்னங்க நீங்கள் நாயை போய் ஆடுன்னு இருக்கீங்க, என்னப்பா திரும்ப பேசிட்டு அப்படியே வாக்குவாதம் மட்டும் அவனும் போயிட்டான். அப்புறம் மூணாவது ஆள் ஒருத்தன் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு, என்ன அண்ணாச்சி எப்படி, என்ன இது ஊரில் எப்படி இருக்குது, மழை விவசாயம் எல்லாம் அப்படின்னு பேசிட்டு, அப்புறம் நிறைய சொத்து சேர்த்துட்டீங்க போல இருக்குது, ஏன்பா அப்படி கேட்குறேன்? இல்லை பாதுகாவலுக்கு நாயை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னா, ஆடுப்பா இது தினத்துக்கு பாடு. அப்புறம் பயங்கரமாக வாக்குவாதமே போயிட்டுருக்கான். இப்போ 4வது ஆள் இருக்கான்ல, 4 பேரில் மொத்தம் 4வது ஆள் வந்து என்ன அண்ணாச்சின்னு வாயை திறந்துருக்கான். திறந்தோடனே அவர் சொல்லியிருக்காரு, தம்பி ஒரு படுபாவே எனக்கு ஆடுன்னு சொல்லி நாயை வித்துட்டான்பா அப்படின்னாரு. தொடர்ந்து ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. முஸ்லீம்களுக்கு சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம், முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம், முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டு. அப்போ எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம் அவ்வளோ தீவிரமாக இருக்கும்போது, இழப்பில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளோ தீவிரமாக இருக்கணும், அதை படிப்பது எவ்வளோ தீவிரமாக இருக்கணும், அதை பரப்பது எவ்வளோ தீவிரமாக இருக்கணும், அதை ஏற்பதில் எவ்வளோ தீவிரமாக இருக்கணும், அதை கொண்டு போய் சேர்ப்பதில் எவ்வளோ செலவு செய்யணும், எவ்வளோ தீவிரமாக அதை செய்யணும். ஆனால் அந்த தீவிரம் நம்ம இடத்துல குறைந்ததால் தான் எது எப்படி போனால் நமக்கு என்ன இருக்குது, நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. மௌலவி அஹமதுல்லா ஷா மதராசி துறவி வேடம் பூண்டு கொண்டு, ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் துறவி வேடம், அவரை சொல்வார்கள் லைட் ஹவுஸ் ஆஃப் ரெபலியன் என்று சொல்வார்கள், கிளர்ச்சியின் கலங்கரை விளக்கம். அவர் பேர் என்ன? கிளர்ச்சியின் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் ஆஃப் ரெபலியன். மௌலவி அஹமதுல்லா ஷா மதராசி துறவி வேடம் பூண்டு கொண்டு ஆங்கிலேயர் கண்களில் தெரியாமல் வீடு வீடாக போய் மக்களுக்கு புரட்சி வேட்கையை ஊட்டியவர், சுதந்திர தாகத்தை ஊட்டியவர். ஹிஸ்டாரியன் ராம் சங்கர் திரிபாதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி காட்டுகிறார், பேட்டில் ஆஃப் சிம்ஹட்டில் 22nd இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்டை தலைமை தாங்கி நடத்தியவர், தன்னுடைய படைகளிலே அனைத்து முஸ்லிம் அல்லாதவர்களையும் சேர்த்தவர், அதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர். அவருடைய தலைக்கு 50,000 காசுகளை ஆங்கிலேயர் நியமித்தான். அஹமதுல்லா ஷா மதராசியை கொன்று அவனுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு 50,000 காசுகள் என்றான். பிச்சை காசுகள் 50,000த்திற்காக அஹமதுல்லா ஷா மதராசியை அண்ணன் உங்களை பார்க்க அழைக்கிறார் என்று அழைத்து அவரை மறைந்திருந்து சுட்டு அவருடைய தலையை கொய்து ஆங்கிலேயரிடம் கொடுத்து 50,000 காசுகளை பெற்றவன் அயோத்தி மன்னனின் தம்பி பாவன். யாருக்கு சுதந்திரத்தில் பங்கில்லை? யார் இந்த மக்களை காட்டி கொடுத்தது? யார் இந்த மண்ணை காட்டி கொடுத்தது? யார் இந்த மண்ணிற்காக உறுதியாக நின்றது? யார் இந்த மண்ணிற்காக எந்த வகையிலும் சமரசம் இல்லாமல் போராடியது? தன்னுடைய எண்ணிக்கையை விட, தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமான பங்களிப்பை கொடுத்த ஒரு சமூகம் இந்த மண்ணில் இருக்குமானால் அது தான் வாழும் மண்ணிற்கும் மக்களுக்கும் விசுவாசமாக வாழும் முஸ்லிம் சமூகம் மட்டும்தான். நமக்கு தெரியாதனால சில பேர் சம்பந்தம் இல்லாம எங்கேயாவது ஆர்வ கோளாறு, நம்ம இதை சொல்லி வளர்க்காதனால நம்ம கிட்டே இருக்கிற சில பேர் திடீர்னு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சில நேரங்கள்ல
கோளாறு இல்லை, சொல்லி வளர்க்க தெரியல அவனுக்கு. இந்த மண் நம்முடையது, இந்த மண்ணிற்கான சுதந்திரம் நம்முடையது, இந்த மண்ணிற்காக நாம் சிந்திய ரத்தம் அதிகமானது, இந்த மண்ணிற்காக நாம் சிந்திய வியர்வை அதிகமானது, நாம் செலவழித்த பொருளாதாரம் அதிகமானது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பயோகிராஃபி என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் முஸ்லிம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்கின்ற புத்தகத்தில் 1857 நடந்த அந்த முதல் சுதந்திர போராட்டத்தை பற்றி வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார். ஹோல் ஆஃப் டெல்லி வாஸ் எம்ப்டிட் ஆஃப் முஸ்லிம்ஸ். 1857 மிகப்பெரிய கிளர்ச்சி ஆங்கிலேயர்கள் தான் நடக்குது. மொத்த டெல்லியும் காலி பண்ணிட்டான். யார் இல்லை, மற்றவங்களாம் இருந்தான், யார் இல்லை அங்க? முஸ்லீம்கள் இல்லை, ஜஃபர் ஷாவுடைய ஆட்கள் இல்லை. பகதூர் ஷா என்று சொல்வார்களே, கடைசி பகதூர் ஷா, பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். கடைசி பகதூர் ஷா சிறைபிடிக்கப்பட்டார். அனைத்து முஸ்லிம்களும், இந்த புத்தகம் பயோகிராஃபி என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் முஸ்லிம்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்கின்ற புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. டெல்லியில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களும் காலி செய்யப்பட்டார்கள். வீடு வீடாக சென்று நீ முஸ்லிமா என்று கேட்டு பிடிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் முஸ்லிம்களால் மிகப்பெரிய தாக்கம் சுதந்திர போராட்டது. முஸ்லிமுடைய பிறவி குணம் இன்னைக்கும் இருக்கு, முஸ்லிம்களுடைய பிறவி குணம். இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் விசுவாசம் அப்படிப்பட்டது. இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அன்காம்ப்ரமைஸ்டு ஸ்பிரிட் அப்படிப்பட்டது. சமரசங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தில் ஆக மாட்டான், ஆகக்கூடாது. அவன் பேர் தான் மூமின். அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பணிய வைக்க முடியாது. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க அடிக்கடி, எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அப்படி இப்படின்னு. நம்ம என்னைக்கு விட்டு கொடுத்து பேசியிருக்கிறோம், அது நம்ம ரத்தத்துலையும் கிடையாது. அது அப்போ வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அடி வாங்க தானே செய்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பலஸ்தீன் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. அப்போ நான் ஒரு பதில் சொல்வது உண்டு, அதுதான் இங்கேயும் பதிய வைக்க ஆசைப்படுவேன். யூதர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள்னால் எல்லா யூதர்களும் தீயவர்கள் அல்ல, ஜியோனிஸ்டுகள், அங்கே இருக்கிற ஜியோனிஸ்டுகள். இந்த ஜியோனிஸ்டுகள் சொல்கிறார்கள், இது எங்களுக்கான மண்ணாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வரலாற்றில் படித்தா இருக்குது உண்மையாக, பைசாந்தின் பேரரசுகள் இவங்கெல்லாம் வந்து ரோம பேரரசுகள்லாம் அடித்து துரத்திட்டாங்க, ஒரு காலத்தில் துரத்திட்டாங்க, நாங்கள் இப்போ திரும்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், உலகில் எங்கு அடிபட்டாலும், இந்தியாவில் கூட அடிபடட்டும், இந்தியாவில் கூட வதைப்படட்டும், ஏன் யூபியில் கூட எடுத்துக்கோங்க, இந்தியாவில் அடிபட்டாலும் வதைப்பட்டாலும், உலகில் எங்கு அடிபட்டாலும் அவன் முஸ்லீம் என்ற காரணம் சொல்லியே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதற்காகவே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சொல்லி மொழிந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகவே அவன் வதைக்கப்படுகிறான். அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். உணவு பொட்டலங்களை வைத்ததை எடுத்து செல்லும் பொழுது அவன் கொல்லப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. உலகமே அறியாத பச்சிலம் பிள்ளையாக இருந்தாலும் அவர் நெற்றியில் வைத்து சுடப்படுவதற்கு காரணம் இந்த களிமா. பசியால் பட்டினியால் உடல் மெலிந்து போய் அவன் இறந்து போகிறான். எனக்கு உணவு ஏன் புறக்கணிக்கப்பட்டது, அதற்கு காரணம் இந்த களிமான். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்கேயாவது என்றைக்காவது சமரசம் செய்து கொண்டு இருக்கின்ற இடத்தை விட்டு ஓடிய வரலாறு முஸ்லிம்களுக்கு என்னைக்குமே கிடையாது. நீ அதப்பார் அப்படின்னு என்ன பார்க்கணும்? வரலாற்றில் ஒரு கோணத்தில் நாங்கள் பலகீனப்படலாம், ஆனால் விட்டு ஓடிய வரலாறு. இந்தியா விட்டு ஓடிட்டோமா? நாங்கள் ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடிக்கே ஓடவில்லையே, வெள்ளையர்களின் நெருக்கடிக்கே ஓடாத இந்த வீர முஸ்லிம்கள் இந்த கொள்ளையர்களின் நெருக்கடிக்கா விட்டு ஓடி விடுவோம்? டெல்லி முழுக்க துரத்தப்பட்டார்கள் முஸ்லிம்கள். ஒவ்வொரு வீடுகளில் புகுந்து முஸ்லிம்கள் பிடிக்கப்பட்டார்கள். அதனுடைய கொடூரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஃபைனலி they can't return to their houses and claim their property. கடைசியில் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்களில் சில பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட சிலர் கூட தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை, தங்களுடைய சொத்துக்களை அவர்களால் கிளைம் செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக நிராயுதபாணிகளாக்கப்பட்டார்கள். அந்த முஸ்லிம்களின் வியர்வையில் பிறந்ததுதான் இந்த சுதந்திரம். 60% எப்படி வரலாறு பேசுகிறது? வரலாற்றில் ஆங்கிலேயருடைய வரலாறுலேயே ஆங்கிலேயர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் கூட ஒரு பேருக்கு ஒரு விசாரணை வைப்பான். சதாம் ஹுசேனை பிடிச்சான், ஒரு பேருக்கு விசாரணை வச்சு பண்ணுவான், பார்த்தோம்ல, ஒரு பேருக்கு விசாரணை, ட்ரையல் ஏதாவது ஒன்று வைப்பான். ஆனால் ஆங்கிலேய வரலாற்றில் டெல்லி உருது அக்பார் என்கின்ற பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழுதி வந்தார் என்பதற்காக, நோ ட்ரையல், விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டவர் ஒரு மௌலவி முகமது பாக்கீர் என்கின்ற ஒரு ஆலிமைத்தான் விசாரணையின்றி தூக்கிலிட்டார்கள் டெல்லியிலே. முஸ்லிம்களுடைய தியாகத்திலும் முஸ்லிம்களுடைய வியர்வையிலும்
முஸ்லிம்களுடைய அர்ப்பணிப்பிலும் பிறந்ததுதான் இந்த சுதந்திரம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் அந்த வரலாறு போய் செல்வதில்லை, குறிப்பாக பெண்களுக்கும் போய் இந்த வரலாறு செல்வதில்லை. ராஜீவ்காந்தி, மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் பர்மாவுக்கு போறார். பர்மாவுக்கு போய் பகதூர் ஷாவுடைய கபிரிஸ்தானில் ஒரு பிடி மண் எடுத்து, வரலாறு அவர் ராஜீவ்காந்தியுடைய ஹிஸ்டரியில் இருக்குது, அவருடைய வரலாறுல ஒரு மண் எடுத்து சொல்கிறார், இந்த சுதந்திர வீரன், ஏன்னா அவர் ஏன் நாடு கடத்தப்பட்டார், எதற்காக தன் நாட்டிலே இல்லாமல் இறந்து போனார், அவருடைய 2 பிள்ளைகளை ஏன் இழந்தார், அந்த மண்ணை எடுத்துட்டு என் மண்ணில் உங்களுக்கு இடமில்லாமல் போகலாம், இந்தியாவிலே மரணிக்க விடலையே, எங்களுடைய சுதந்திர வேட்கை எப்படிப்பட்டது, இப்படி நம்மை எதிர்ப்பவர்களுக்கோ அல்லது நமக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்பவர்களுக்கோ இப்படி எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்கா? நான் போய் பார்க்குறேன், நீங்கள் அந்தமான் போயிருக்கும்போது பார்த்தேன், அங்கே ஒரு ஜெயில் இருக்கு, இங்கே தான் சாவர்கர் இருந்தார் அப்படின்னு சொல்லி, இருந்ததுக்கே இவ்வளோ பில்டப்பாடா, இருந்தது தான் விட்டு வந்துட்டார் அவர் தான். ஆனால் நாங்கள் உறுதியோடு இருந்ததற்காக, உறுதிப்பாடோடு இருந்ததற்காக எவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருக்கிறோம். அப்புறம் ஒரு பிடி மண் எடுத்து சொன்னார், இந்த சுதந்திர போராட்ட வீரனுக்கு இந்த மண்ணில் அவருக்கு இடமில்லாமல் போகலாம், ஆனால் சுதந்திர வேட்கையை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இவருக்கு இடம் இருக்கிறது என்று சொன்னார் ராஜீவ்காந்தி. அந்த அளவிற்கு சுதந்திர போராட்ட வீரராக பகதூர் ஷா மாறி போனார். கடைசி காலகட்டங்களிலே அவர் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது முதலாக ஒரு முஸ்லிம் 1927 டிசம்பர் 19 அஷ்ஃபகுல்லா கான் என்கின்ற 27 வயது முஸ்லிம், சுதந்திர இந்திய வரலாற்றில் முதலாக தூக்கிலிடப்பட்டவன் யார்? அஷ்ஃபகுல்லா கான் என்கின்ற முஸ்லிம் டிசம்பர் 19 1927 தூக்கிலிடப்பட்டான். சரி, 1857 இந்த மாதிரி பெரிய அளவில் ரிவோல்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதுக்காக உடனே மூமெண்ட்டை மாற்றுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம இடத்துல கூட கான்டெம்பரரி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட புது சப்ஜெக்ட்ஸ் வேணும் நம்ம போய் மக்களை சேர்க்கறதுக்கு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயம் நடந்துகிட்டே இருந்தால் தூங்கிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி அவர்களை எழுப்பி விட்டு கேள்வி கேட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எழுப்பி இப்போ கேள்வி கேட்குறேன் பாருங்கள், என் ஸ்டாரா அவர் ஸ்டார் எல்லாம் தூங்கியிருப்பாங்களா என்ன? ஏன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது டைம் ஒரு 1:30, ஹிஸ்ட்ரி வேறு யூஸ்வலி. அதாவது பாருங்கள், வரலாறு யாரோ வரலாறு கேட்கும்போது தூங்கலாம், நான் நம்ம ரத்தம் சிந்தணும், நம்ம தூணாங்களா யாராவது உங்கள் பக்கத்தில்? யாராவது தூணாங்களா உங்கள் பக்கத்தில்? இல்லை தூங்குற மாதிரி இருந்துச்சா ஏதாவது? சொல்கிற செய்தி இல்லை. அப்போ அவருக்கு ஏதாவது டயர்டாக இருந்திருக்கும், நேற்று நைட்டு அவர் பிஸியாக இருந்திருப்பார், ஏதாவது காரணமாக தூங்காமல் இருந்திருக்கலாம், மேபி ஃபோன் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கி 2 மணி 3 மணி வரைக்கும் தான் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இல்லைனா நாளைக்கு சுதந்திர போராட்டம், நம்ம சுதந்திர போராட்டம் நம்முடைய பங்களிப்பு என்னங்கிறத நைட்டு ஃபுல்லாக அவங்க அந்த ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லை, நான் உங்களை சொல்ல தூங்கட வர சொல்கிறேன். எங்கே விட்டேன்? இது டஃப்பான கொஸ்டின் தான், இப்போ சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். எங்கே விட்டேன்? தூங்குறது இல்லையா? ஐயோ, ராஜீவ்காந்தி எப்போ விட்டு நான் வெளியே வந்துட்டேன். கையில் பிடிச்ச மண்ணை ராஜீவ்காந்தி விட்டு போயிட்டாரு. அதாவது 1857 பிறகு, ஏன்னா பாருங்க, ஹிஸ்ட்ரி யூஸ்வலாகவே போர் அடிக்கும். அதில் பாருங்கள், இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமரோடய ஆரம்பித்தேன், இதெல்லாம் படிக்கலை அல்லது சொல்லும்போது அதை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாத நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் தூங்கியவர்களை நான் சங்கடமாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் பயங்கர ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. தூங்கின அந்த 1-2 பேர் ஏதாவது ஒரு நைட்டில் சமூகத்தினுடைய அக்கறை கொண்டு தஹஜ்ஜுதில் என் சேதா துவாகவாக கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதனால் தூங்கியிருக்கலாம். அதனால் 1857 பிரச்சனை நடந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் சுதந்திர போர், கிளர்ச்சி டெல்லி சலோ அப்படின்னு நடந்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அப்போ முஸ்லீம்கள் குறிவைத்து வேட்டையாடப்பட்டார்கள் பல இடங்களிலே, பல மாதிரியாக வேட்டை. தமிழ்நாட்டிலே குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் தூக்கிலிடப்பட்டார்கள். முகமது ஹசன் என்கின்ற முஸ்லீமை சுதந்திர போராட்ட வீரர்லாம் எங்கே இருக்கான்னு காட்டி கொடு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய குறவழியை தானே அறுத்து கொண்டு செத்தான் ஒரு முஸ்லீம். தன்னுடைய குறவழியை தானே அறுத்து கொண்டு செத்தான். ஏன்னா நம்ம கிட்ட இந்த துரோகம் காட்டி கொடுக்கறது, மற்றவனை மாத்துறது, வரலாற்றை திரிக்கிறது, இது நம்ம வரலாறுல கிடையாது. திப்பு சுல்தான் inflicted a severe defeat on English army. திப்பு சுல்தான்
ஒரு மாபெரும் தோல்வியை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக வந்து என்ன ரெண்டாக பிரிச்சுக்கணும். முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருந்தாங்கல்ல, அதை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய எதிர்க்கிறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் தன்னை ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக செஞ்சான். அதையும் குஷ்வந்த் சிங் தன்னுடைய வரலாறுல சூப்பராக எழுதி காட்டுறாரு. டேய், முஸ்லீம் ஆட்சியாளர்கள் போராடியது சுதந்திர போராட்டம் அல்ல, அவன் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறது தான் போராடினா அப்படின்னு திப்பு சுல்தான மற்றவங்க எல்லாத்தையும் நீ நலிஃபை பண்ண பார்க்குற. அப்படி அது உண்மை என்று சொன்னால் அவன் ஆங்கிலேயர்களைப் போல இங்கிருந்து எடுத்துக்கிட்டு அவன் நாட்டுக்கு போகலை. அவன் வந்ததோட இதுவே என் நாடுன்னு உட்காந்துட்டான். இது என் நாடு, என் மண், என் மக்கள் என்று இருந்துட்டான். அப்போ அவனை எப்படி நீ அவன் எடுத்துட்டு போனான்னு சொல்லுவேன்? இந்த ஆட்சியை காப்பாற்றி அப்போ மற்ற ராஜாக்கள் அதான் சொல்லணும், முஸ்லீம் அல்லாத மற்ற அரசர்களுக்கு நீ அந்த வாதத்தை தானே வைக்கணும் அப்படின்னு. அப்போ திப்பு சுல்தான் என்ன செய்தார் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஜமான் ஷா துர்ரானி அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம் அதிபர் இருந்தார். அவருக்கு கடிதம் எழுதுறார். இந்த பாருங்க, ஏன்னா திப்பு சுல்தான் இங்கே இருக்கிறார், சவுத்தில் இருக்கிறார், மைசூர் இந்த பக்கம். அவர் ஜமான் ஷா துர்ரானிக்கு எழுதுறாரு, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த பக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ இங்கேருந்து ஆங்கிலேய அதிகாரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷுக்கு எழுதுறான். இப்படிலாம் வரலாறு வேறு யாருக்குமே கிடையாதுங்க. சீரியஸ்லி நானும் புரட்டி பார்த்துருக்கிறேன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எழுதுறான், திப்பு சுல்தான் இஸ் மேக்கிங் எ டேஞ்சரஸ் எக்ஸாம்பிள். ஒரு அபாயகரமான முன்னுதாரணத்தை திப்பு சுல்தான் ஏற்படுத்துகிறார். இஃப் ஜமான் ஷா துர்ரானி அக்செப்ட்ஸ் டு ஹெல்ப் திப்பு சுல்தான், அவர் அங்கே நார்த்தில் அங்கே இருக்கார், ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார். அவர் ஒரு கால் திப்பு சுல்தானுக்கு உதவுவதாக ஒப்புக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால், by the time we are busy handling the troops of Zaman Shah Durrani, Tipu Sultan would have looted the entire south என்றான். ஒரு கால் ஜமான் ஷா துர்ரானி ஏற்றுக்கொண்டால், ஒரு கால் ஜமான் ஷா துர்ரானி திப்பு சுல்தானுக்கு உதவி செய்வதற்கு ஒப்புக்கொண்டால், ஜமான் ஷா துர்ரானி தன்னுடைய படைகளை நார்த்தில் இருந்து இங்கு அனுப்பி வைத்து வடக்கில் இருந்து அனுப்பி வைத்தால் தென் மாவட்டங்களை முடித்து விடுவார் திப்பு சுல்தான் என்றார். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற அதே பிரச்சனை, நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி அந்த ஆளும் உதவி பண்ணலை. ஆனால் திப்பு சுல்தான் பிரில்லியன்ட். திப்பு சுல்தானை கவுத்து விட்டதே முஸ்லீம்கள் தான். அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதான். பல அமைப்புகளில் நாம் இருக்கலாம். நான் பல இடங்களில் சொல்வதுண்டு, தட் இஸ் வை ஐ மேட் மை செல்ஃப் நியூட்ரல். நான் என்னையே நியூட்ரலாக வைத்துக்கொண்டு முடிந்தவரை செயல்படுவதற்கு காரணமே, அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு என்று நினைத்து நாம் எடுத்துக்கொண்டு கடைசியில் நம்ம அடிச்சுக்கிற அசிங்கமான சண்டை இருக்குல்ல, அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. வரலாற்றில் பாடம் படிச்சும் நம்ம படிக்கல. திப்பு சுல்தான் சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்த போது நிசாம்கள் உதவி இருந்தால், நவாபுகள் உதவி இருந்தால், அவரோடு கைகோர்த்து இருந்தால், ஆனால் அவங்க எங்க போனாங்க? எதிர்த்தரப்பில் நின்றார்கள். வரலாறு அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுவும் முக்கியமானது, புதைக்கப்படும் உண்மைகளில் வதைக்கப்படும் முஸ்லிம்களுக்கு திரிக்கப்படும் வரலாறுகளிலும் மறைக்கப்படும் தியாகங்களிலும் முஸ்லிம்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படி முஸ்லிம்களுக்கு ஆனதில் முஸ்லிம்களுக்கும் பங்கு இருக்கு. ஒரு குரூப்பு சோம்பலா சம்பாத்தியம் தான் உண்டு தன் வீடு உண்டன்பான் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டான்னு சின்ன கடுகு மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு தான் வேலையை பார்த்து தான் போயிடுறான். நம்ம எதுக்கு இது பண்ணணும்? இன்னொருத்தர் என்ன பண்றான்? தனக்கு அதிகாரம், அரசியல்ல பெரிய பதவி, தனக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் வந்துருச்சுன்னா நான் தான் தரைவேன், எனக்கு கீழே வேற எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் ஒரு புது வரலாறு எழுதுறான். திப்பு சுல்தான் பாடம் படிச்சு நமக்கு பாடம் வரல, ஆனா அவன் எதிரி சொல்றான். ஜமான் ஷா துர்ரானி ஒத்துக்கிட்டான்னு வைங்க, ஒரு திப்பு சுல்தான் ஆப்கானிஸ்தானோடு நின்ற அதிபர் அல்ல, திப்பு சுல்தான் பிரெஞ்சோடு தொடர்பு வைத்திருந்தார். சிட்டிசன் திப்பு என்று தன்னை அறிவித்தார். அவருடைய அறிவு பெருசு, அவருடைய ஆற்றல் பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. திப்பு சுல்தான் கொண்டாடப்பட வேண்டிய மாவீரன், திப்பு சுல்தான் நினைவு கூறப்பட வேண்டிய வரலாற்று நாயகன், முஸ்லிம்களின் சொத்து திப்பு சுல்தான். ஏன்னா இங்கே இப்படின்னு மட்டும் கிடையாது, அது கான்குவஸ்டாக இருந்தாலும் சரிதான், அது ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரிதான், அது எதிரிகளை சமாளிப்பதாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருந்தாலும் சரிதான், இந்தியா போன்ற நாடுகளில் அனைத்து மதத்தினரோடு ஒருங்கிணைந்து செல்வதாக இருந்தாலும் சரிதான். சேலத்திலிருந்து நடந்தே விவசாயிகள் திப்பு சுல்தான் சமஸ்தானத்தை நோக்கி சென்றார்கள். ஏன்னா அவர் விவசாயிகளுக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம், உழுதவர்களுக்கு நிலம் சொந்தம் என்றார். அவர் அப்பவே ரைட் வாரியை கொண்டு வந்தார். அது நிறைய தனிய விஷயங்கள், அவருடைய பொலிட்டிக்கல் ஹேண்ட்லிங் அவ்வளோ சிறப்பாக சிறப்புமாக இருந்துச்சு. அப்போ கம்மிங் டு த பாயிண்ட், 1857 போரிட்டோம், ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடணும், நம்ம இனிமேல் கல்வி ரீதியாக போராடுவோம் அப்படின்னு ரேஷ்மி ருமால் தஹரீக் என்கின்ற ஒரு அமைப்பை உலமாக்கள் உருவாக்கினார்கள். த சில்க் லெட்டர் மூமெண்ட், அதுக்கு பேர் அழகாக வச்சாங்க, ரேஷ்மி ருமால் தஹரீக். இதெல்லாம் புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குல்ல, சிலருக்கு இருக்கலாம், பலருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், பட் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஏன் அப்படின்னா, ரேஷ்மி ருமால் தஹரீக் அப்படிங்கிற மூமெண்ட்டை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கல்வி ரீதியாக புரட்சி செய்யணும் மக்களுக்கு. இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு ரேஷ்மி ருமால் தஹரீக் தேவைப்படுது.
ஜஸ்டிஸ், நல்ல ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் வந்து பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பை பற்றி பேசினார். பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வந்தபோது, பேரை டக்குன்னு மறக்கிறேன், அவர் வந்து அந்த தீர்ப்பில் வந்து பாபரி மஸ்ஜித் தீர்ப்பிலே 5 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துக்கு இப்படி நம்ம விட்டு தர்றதுக்கு காரணமே இனி இந்த சட்டத்துக்கு மட்டும்தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் பொருந்தாது, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து இந்த இதுக்கு மட்டும் தான் பொருந்தாது, எக்ஸப்ட் 1990 அந்த பாபரி மஸ்ஜித் மட்டும் இருக்கும், இதை விட்டுட்டு மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தானே இது சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அடுத்தடுத்து ஞான்வாபி பள்ளிவாசல், ஷாயி ஈத்கா பள்ளிவாசல், அப்புறம் மதுரா பள்ளிவாசல் அப்படின்னு அடுத்தடுத்து கொண்டு போகிறீங்களேன்னு ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தார். இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியாக கல்வி ரீதியாக நம்ம உள்ள நுழைஞ்சாதான் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு வர முடியும். நம்முடைய கல்வியையே நமக்கு எதிராக எப்படி திருப்புகிறார்கள், நம்முடைய வரலாற்றையே திரித்து நமக்கு எப்படி மாற்றுகிறார்கள், நம்முடைய வரலாற்றையே எப்படி புதைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சாதாரணம் இந்த மண்ணில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். ஒரு விக்கிபீடியாவில் போய் பழனி பாபா அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஹீ ஹேட் அ மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்னு போடுறான். அதில் ஒரு மிலிட்டன்ட்னா என்ன, அது ஒரு மிலிட்டன்ட்னா ஒரு போக்கிரித்தனமான ஒரு குழு அப்படின்னு அதிலே எழுதுறான். சமகாலத்தில் இதெல்லாம் ரொம்ப பின்னால் போக வேண்டாம். வரலாறுகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு எதிராகவே எந்த அளவுக்கு நான் ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் அந்த தலைப்பு திப்பு சுல்தானை பற்றி சுபஹானல்லாஹ் எழுதியிருந்தான் பாருங்க. ஹிஸ்டரி இஸ் அன்கைண்ட் டு திப்பு சுல்தான். வார்த்தை ஹிஸ்டரி இஸ் அன்கைண்ட், வரலாறு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறது திப்பு சுல்தானிடம். சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஹிந்துல ஆர்டிகிள் ஹிஸ்டரி இஸ் அன்கைண்ட் டு திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு வரலாறு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறது. ஏன்னா ஒரு நியாயமான போய் அநியாயக்காரங்கிறீங்க, ஒரு மிதவாதியை போய் மதவாதிங்கிறீங்க, ஒரு நீதிவான போய் அநீதியாளன் அப்படிங்கிறீங்க. இந்த மண்ணை அவ்வளவு உறுதியாக நேசித்த ஒருவனை, ஏனென்றால் இந்திய சுதந்திர வரலாற்றில், சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அரசன் களத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே இறங்கி வாளெடுத்து போராடி களத்திலே மடிந்த வரலாறு இந்திய வரலாற்றில் ஒரு அரசனுக்கு இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் இந்திய அரசன் திப்பு சுல்தானுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஒரு அர்த்தம் மட்டும்தான் உண்டு. களத்திலே இருந்தான். அரசர் அரிதாரம் அன்றே களைந்தான், போராடவே மண்ணில் பிறந்தான். அரசர் அரிதாரம் அன்றே களைந்தான், போர் வீரன் போல் களத்திலே இறந்தான். அந்த இறந்து போன திப்புவின் உடலை பார்த்து கூட ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள். அதனால் தான் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் திப்புஸ் பாடி வாஸ் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வச்சிருக்கானே தவிர திப்புடைய உடல் அங்கே கிடையாது. தெரியுமா வரலாற்று உண்மை? இங்கே தான் திப்புடைய உடல் இருந்துச்சுன்னு தான் ஒரு இடம் இருக்கு. தர்கான்னு ஒன்று காட்டுறான், அவருடைய அடக்கஸ்தலம்னு ஒன்று காட்டுறான். அங்கே திப்புடைய உடல் கிடையாது. ஏன்னா போராளிகள் இறந்த பின்னரும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆட்டத்தை கொடுப்பார்கள். அதனால அந்த உடலை அவன் வச்சுக்கிறது இல்லை. இது நிறைய இடத்துல பண்ணியிருக்கான். வர உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த அளவிற்கு இந்த ஆங்கிலேயர்கள், அதனால தான் அவர் இறந்த உடனே ஃப்ரம் டுடே இந்தியா இஸ் அவர்ஸ் என்று சொன்னான். அப்போ இந்த சில்க் லெட்டர் மூமெண்ட் என்று ஆரம்பித்தார்கள். 1913 1920 வரைக்கும் அந்த மூமெண்ட் நடந்தது. தேவபந்துடைய உலமாக்கல் மஹமூது ஹசன், உபைதுல்லா, மௌலவி முகமது ஹசன், மௌலானா மௌலவி உபைதுல்லா சிந்தி போன்றவர்கள் அந்த மூமெண்ட்டை முன்னெடுத்து சென்றார்கள். கல்வியின் மூலமாக விழிப்புணர்வை தந்து நாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த முன்னெடுப்பை செய்தார்கள். அதை செய்ததற்காக அவர்கள் அத்தனை பேரையும் மால்டாவிற்கு நாடு கடத்தியது ஆங்கிலேயருடைய அரசாங்கம். இந்த உலமாக்கள் எல்லாம் பிடிச்சி மால்டாவுக்கு நாடு கடத்தியது. அப்போ சுதந்திர போராட்டத்தில் ஆலிம்களுடைய பங்கு, நம்முடைய முஸ்லீம் பெண்களுடைய பங்கு, உயிரோடு எரிக்கப்பட்ட முஸ்லீம் பெண்கள், நாடு கடத்தப்பட்ட முஸ்லீம் ஆட்சியாளர்கள், நாடு கடத்தப்பட்ட முஸ்லீம் மார்க்க அறிஞர்கள், கொல்லப்பட்ட இஸ்லாமிய முஸ்லீம் மன்னர்கள் என்று இந்த இந்திய வரலாற்றில் தன்னைத்தானே குரவழியை அறுத்து கொண்டு செத்த இஸ்லாமிய இளைஞர்கள் என்று பல வகையாக நம்முடைய வரலாற்று சான்றுகள் சிந்தி சிதறி கிடக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் முன்வர வேண்டும். இஸ்லாமிய மாணவர்கள், இளம் வயது நபர்கள் இந்த வரலாற்று உண்மைகளை எடுத்து புத்தகங்களாக கொண்டு வர வேண்டும். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி பண்ணக்கூடாது. தரவுகளோடு நம்முடைய எங்கெங்கிருந்து இந்த குறிப்புகளை எடுக்கிறோம் என்கின்ற தரவுகளோடு கொண்டு வர வேண்டும். இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். நம்முடைய ஹசரத் மீரான், மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி மீரான் மிஸ்பாய் ஹசரத் வந்து எனக்கு இதை அழைக்கும் போது நான் குளைச்சலில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன், ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில். அப்போ அங்கே என்னோடு இருந்த இந்த கட்சியில் என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நண்பர், ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர், அவர் என்கிட்ட கேட்டார், எங்கே போகிறீங்க? அது திருச்சியில் சுதந்திர தினத்தில் அன்றைக்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இந்த தலைப்பு எப்படின்னு காட்டினேன். இந்த தலைப்பில் பண்ண போகிறோம். ஐயோ கண்டிப்பாக இதை ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா எனக்கு அனுப்புங்க அப்படின்னார். நான் ஒரு ஆச்சரியம், இத்தனைக்கும் அவர் இந்த காங்கிரஸில் நம்முடைய பங்களிப்புன்னு அது தனியாக சொல்லலாம்.
முதலுக்கு காங்கிரஸுக்கு வந்து முஸ்லீம் ஒருத்தர் தலைவராக இருந்திருக்காரு. சுதந்திர இந்திய வரலாற்றில் முஸ்லீம் தான் காங்கிரஸுடைய தேசிய தலைவராக இருந்தார். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் ஒரு முஸ்லீம் தான். இதனைக்கு பிரிவினைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு அவ்வளோ வெறுப்புணர்ச்சி இருந்துச்சு முஸ்லீம்கள் மேலே. அப்போவும் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக ஒரு முஸ்லீம் இருந்தார். இன்றைக்கி ஃபுல்லாக பின்னால் போயிட்டோம், அது வேறு. அப்போ இப்படிலாம் இருந்தவர் என்ன கேட்குறாரு, அந்த வீடியோ தான் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. காரணம், எனக்குமே தெரியாது முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன சுதந்திர இந்தியாவில்னு, யாருக்குமே தெரியலன்னா. அப்போ வரல, அவன் எதிரி வந்து தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான். யாருக்குமே முதல்ல முஸ்லீம்களுக்கே தெரியாது, அதுக்கடுத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியாது. அவர் சொல்கிறார், நாங்கள் எங்கேயாவது பேசும்போது கூட ஒரு குறிப்பெடுத்து பேசுகிற மாதிரி நீங்கள் அதுக்கான ஒரு முனைப்பை எடுங்கன்னார். சரி, நம்ம வந்து இந்த சமூகம் நாம் நிச்சயமாக அதற்கான ஒரு முனைப்பை எடுக்க வேண்டும். அதற்கான முதற்படியாக இந்த ஜும்மா உரை இருக்கட்டும். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை கபூல் செய்வானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. சிறைப்பட்டாலும் சிதைக்கப்பட்டாலும் சிலுவையிலேயே கூட அறையப்பட்டாலும் என்றைக்கும் சமூகத்தின் உரிமைகளை எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத சமரசமற்ற போராளிகளாக உங்களையும், குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.